எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட் இஸ் அ பாய்சன் ஃபார் மென்ஸ் மைண்ட பத்தி தான் பார்க்க போறோம். லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இச்சைன்னு சொல்லலாம், சபலம்னு சொல்லலாம், அதீதமான செக்சுவல் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து மென்னுடைய ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு பாய்சனா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த விஷயம் எதனால பாய்சனா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஒரு விஷயம் அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோமோ, எந்த ஒரு விஷயத்த வந்து அதிகமா திங்க் பண்ணி செயல்படுத்த நினைச்சிட்டு இருக்கோமோ, அதுதான் நம்ம லைஃபா மாறும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அப்ப லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மைண்டுக்குள்ள அதீதமா ஓவரா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃபே ட்ராஜடி ஆகும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்துயிசம்ல சுப்ரீம் காட்ன்னு சொல்லப்படுற லார்ட் சிவா நம்ம எல்லாருக்குமே தெரியும். லார்ட் சிவாவோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய வைஃப் தாட்சாயினி வந்து இறந்து போறாங்க. அந்த இறப்ப வந்து தாங்க முடியாம லார்ட் சிவா என்ன செய்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டர்ல கண்ண மூடி உட்கார்ந்துட்டுறாரு. இந்த நேரத்துல லார்ட் சிவாக்கு வந்து ஒரு பேர் வேணும். பார்வதி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேர்ள் வந்து அவர் கூட சேர்த்து வச்சே ஆகணும்னு சொல்லப்படுற இந்த பிரஷர்ல வந்து தேவர்கள்லாம் என்ன செய்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் லஸ்ட்ன்னு சொல்லப்படுற காமதேவன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாரி உன்னுடைய அம்பால வந்து சிவபெருமான நீ தாக்குனீன்னா, சிவபெருமான் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வும், காம உணர்வும் அதிகரிக்கும். அத பேஸ் பண்ணி ஒரு கேர்ள அவர்கூட சேர்த்து வச்சிரலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. இந்த அம்பு வந்து ஒருத்தருடைய அர்ஜுனனுடைய அம்பு ஒருத்தருடைய உயிர எடுத்துரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த காமதேவனுடைய அம்பு வந்து ஒரு மனிதனோட மனசுல இருக்கிற காதல் எண்ணத்தையும், காம உணர்வையும் அதிகப்படுத்தும். ஒரு ஃப்ளவர்ஸால நெய்யப்பட்ட ஒரு அம்பா தான் அது இருந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல காமதேவன் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்க சிவபெருமான் மேல அவருடைய அம்ப வந்து விட ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்பு அவர் மேல பட்டவும் சிவபெருமானுக்கு பயங்கரமான கோவம் ஏற்பட்டு நெற்றிக் கண்ண திறக்கிறாரு. நெற்றிக் கண்ண திறந்த உடனே வந்து காமன் வந்து எரிஞ்சு போறாரு. அதுலருந்து வர கனல்ல வந்து காமதேவன் எரிஞ்சிடுறாரு. அதான் காமனை கண்ணால் எரித்தவனே அப்படின்ற மாரி கூட சொல்லுவாங்க சிவபெருமான. அந்த சமயத்துல வந்து பஸ்பமான காமதேவனுடைய அந்த சாம்பல் எடுத்து தன்னுடைய உடம்புல பூசிட்டு நடந்து வராரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க சிவபெருமான். இந்த இடத்துல வந்து தேவர்கள்லாம் வந்து சாரி கேட்கறாங்க. இல்ல எங்கனால தான் இவரு இந்த மாரி செஞ்சுட்டாரு. எதனால இந்த மாரி வந்து அவர ஃபுல்லா வந்து பஸ்பமாக்கிட்டீங்க அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, அதுக்கு சிவபெருமான் குடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் காம உணர்வுக்கோ, காதல் உணர்வுக்கோ எதிரானவன் கிடையாது. ஆனா ஒரு மென்னுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற இந்த தாட்ஸ் ஒரு லவ் தாட்டா இருக்கலாம், இல்ல செக்சுவல் தாட்ஸா இருக்கலாம். எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு ஃபயர் மாரி இருக்க முடியும். சப்போஸ் அவங்க கண்ட்ரோல மீறி வெளிய போயிருச்சுன்னா, அவங்கள ஃபயர் எரிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ எந்த நெருப்பும் என்ன எரிக்கக்கூடாதுன்றதுக்காக தான், நான் இந்த உணர்வ வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உலகத்துக்கு காட்டுறதுனால தான், இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்ற மாரி சொல்லி, அப்புறமா காமதேவனுக்கு சாப விமோசனமும் குடுத்துருவாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் சொல்றேன். மைண்டுக்குள்ள இருக்கிற தாட்ஸ வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கும்போது மட்டும் தான், நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பெர்சனா இருக்க முடியும். தாட்ஸோட கண்ட்ரோல்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பவர்லெஸ்ஸான பெர்சனா மாறுவோம்ன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு ஒரு பாய்சனா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பாய்சன் ஃபார் பேஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொறுமை காக்கிறத வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறுமை உணர்வையே எடுத்துரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். லஸ்ட்ன்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து அதிகமா ஓவர் இன்டெலிஜென்ட்டா ஒருத்தரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கனால பொறுமை காக்க முடியாது. நம்ம வந்து ஜெயிக்கிறது, தோற்கிறது அப்படி சொல்லப்படுது ரிசல்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வொர்க்க பண்ணிட்டு, அந்த வொர்க்கோடைய ரிசல்ட்டுக்காக பொறுமையா வெயிட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொறுமையே இந்த விஷயம் போக்கிடும். இந்த ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் லஸ்ட்டா இருக்கலாம், இல்ல செக்சுவல் தாட்ஸா இருக்கலாம். உங்கள பொறுமை காக்க முடியாது. ஏன்னா இந்த நம்ம லைஃப்ல வந்து பெருசா சாதிச்ச மனிதர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நெறைய ஃபாலோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் பேஷன்ஸ் அவங்க வளர்த்துக்கிட்டதுனால தான். பொறுமைய அதிகமா வளர்த்துக்கிட்டதுனால தான் வெற்றி அடைய முடிஞ்சது அவங்கனால. அப்போ ஒருத்தர் வெற்றி அடையறதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே வந்து பொறுமையா இருக்கிறது மட்டும் தான். எத்தன தோல்விகள் வந்தாலும் எழுந்து நிக்கிறதுக்கான காரணம் பொறுமையா இருக்கிறது. அந்த பொறுமைய வந்து இந்த லஸ்ட்ட வந்து எரிச்சு விட்டுடும். கெடுத்து விட்டுடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்ம வந்து ராக்கி அப்படின்னு சொல்லப்படுற மூவி பார்த்திருப்போம். சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடிச்ச மூவி. 6 பார்ட் வந்திருக்கும். ராக்கி 6 பார்ட் வந்திருக்கும். அதுல ராக்கி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு பாக்ஸிங் ஃபைட் ஒண்ணு வரும். அந்த பாக்ஸிங் ஃபைட்ல வந்து ராக்கிக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறவரு பேர் வந்து அப்போலோ கிரீட்ன்னு இருக்கும். அப்போலோ கிரீட் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு செமையா ட்ரெயின் ஆன ஒரு பாக்ஸரா இருப்பாரு. ராக்கி அப்பதான் எவால்வ் ஆற ஒரு பாக்ஸரா இருப்பாரு. கீழ அடிமட்டத்துல இருந்து தன்னை உயர்த்திட்டு வர ஒரு பெர்சனா இருப்பாரு. அந்த சமயத்துல பாக்ஸிங்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஃபைனல் ரவுண்ட் வரையுமே இருப்பாங்க. 13த் ரவுண்ட் வரைக்குமே இருப்பாங்க. அப்போ சில்வஸ்டர் ஸ்டாலோன் வந்து அவர் எப்படி தயார் செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எதிரிய அடிச்சு ஜெயிக்கணுன்றதுக்காக தயாரா இருக்க மாட்டாரு. கடைசி ரவுண்ட் வரைக்கும் நிக்கிறதுக்கான ஸ்டெமினாவும், பொறுமையும் அவர்கிட்ட இருந்திருக்கும். அதனால தான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் யார்ப்பா ஜெயிச்சா? மேட்ச் டிராவ் ஆயிடுச்சா? அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்தையே படம் முடிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பெர்சன் வந்து பேஷன்ஸோட இருக்கும்போது மட்டும் தான் லைஃபோட கடைசி ரவுண்ட் வரைக்கும் முடியும்.
அந்த பேஷன்ஸை நீங்க உங்களுக்கு சொந்தமாவே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வை உங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் எதுக்கு ஒரு பாய்சனா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாய்சன் ஃபார் ஃபோக்கஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ப்ரூஸ் லீ என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் ஒரு கோல் செட் பண்றாங்க அப்படின்றது வந்து, அந்த கோல அச்சீவ் பண்ணியே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபோகஸ்டா அந்த கோல்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் கோல்ஸ்லாம் செட் பண்ணப்படணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா, எப்போ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்த ஃபோகஸ்டாவே இருந்துட்டு இருக்காங்களோ, அவங்கள யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து நீங்க எப்போ ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ, அப்ப எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எப்போ வந்து ரொம்ப லேசியா இருக்கீங்களோ, அப்ப ஈஸியான விஷயமும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் தெரியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்போ பிஸியா, ஃபோகஸ்டா நீங்க ஒரு கோல்ல நீங்க ஃபோகஸ்டா இருக்கும்போது, உங்கள எதுவுமே செய்ய முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம். ஆனா அந்த ஃபோக்கஸே கெடுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த லஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க தனிமையா உங்கள யாரும் பார்க்காதபோது, நீங்க வீட்ல தனியா இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு வாட்டி விட்டுரு ஃப்ரீயா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வாட்டி விட்டுரு ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு, உங்களுடைய லஸ்ட் வந்து உங்க மைண்ட வந்து சொல்லி உங்களோட குரல எழுப்பிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல நீங்க உங்க லஸ்ட்ட வந்து ஓவர் கம் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோக்கஸே இது உடைக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா ஒருத்தருடைய ஃபோக்கஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாம வேற மாரியான ஒரு பாத்த நோக்கி போக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ உங்களுக்கான அந்த ஒரு ஹையரான ஒரு கோல் இருக்கும். இந்த லெவல்ல நீங்க வரணும். இந்த லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயம். அத விட்டுட்டு லோவரான அந்த சிம்பிள் பிளஷர்க்காக உங்கள ஹையர் வேல்யூவ நீங்க இழக்க ஆரம்பிச்சுருவீங்க. எல்லாத்தையுமே தாண்டி தனிமையில ஒரு மனிதர்கள் என்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் கூட்டத்துல அந்த மனுஷனுக்கு வந்து மதிப்பு கிடைக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ வந்து கெடுக்கிற ஒரு விஷயம் தான் லஸ்ட். ஓவர் இண்டல்ஜ் ஆயிட்டீங்கன்னா, உங்க ஃபோக்கஸ உடைக்கும். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ 3வது விஷயம் எதுக்கு ஒரு பாய்சனா லஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாய்சன் ஃபார் பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லலாம். இல்ல பிசிக்ன்னு சொல்லலாம். ஏன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மென்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பாடி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யார் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய வின்னிங் சான்ஸும் அதிகமா இருக்கும். அவங்க எந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாலுமே கூட சரி, அவங்களோட வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல வந்து நீங்க போர் புரியணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள நோக்கி தூக்கி போடப்படுற எந்த ஒரு சேலஞ்சாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையே உங்க பாடி தான். உங்க பாடி தான் வந்து ஒரு டெம்பிள் மாரி. அது உள்ள இருக்கிற மைண்ட் தான் வந்து காட் மாரி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ பாடிய எவ்வளவு தூரம் கிளீனா வச்சுக்கிறோமோ, அதே மாரி பாடிய ஸ்ட்ரென்த்தாவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ கிளீன் அண்ட் ஸ்ட்ரென்த்தா பாடி இருக்கும்போது மட்டும் தான் உங்களுடைய லைஃப்ல நீங்க எத ஆசைப்படுறீங்களோ, அத ஈஸியா அடைய முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. லஸ்ட் வந்து உங்க பாடிய வீக் ஆக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. லஸ்ட்டோட நீங்க ஓவரா இண்டல்ஜல் ஆகும்போது, செக்சுவல் எனர்ஜி நீங்க அதிகமா வேஸ்ட் பண்ணும்போது, உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடும். அப்ப வீக்கான பாடில வீக்கான மைண்ட் உருவாயிடும். ஏன்னா ஸ்ட்ரென்த்தான பாடில ஸ்ட்ரென்த்தான மைண்ட் இருக்கா மாரி, பாடி வீக் ஆச்சுன்னா மைண்டும் வீக் ஆகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க பேசுற விஷயங்களா இருக்கலாம். எதுவுமே வந்து உங்க கண்ட்ரோல் இல்லாம, கண்ட்ரோல் மீறி போற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய லஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா, உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி, உங்களோட லுக்கையும் குறைச்சு விட்டுடும். உங்களோட கான்ஃபிடன்ஸ குறைச்சு விட்டுடும். ஸோ லஸ்ட்ட வந்து ஜாக்கிரதையா கையாளணும். உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்த ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்காக. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பாய்சன் ஃபார் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ராவணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்துல வர முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஆனா ராவணன் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய எமோஷன்ஸ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு டைம் வந்து ராவணன் வந்து அவருடைய எல்டர் பிரதரா இருக்கிற குபேரர பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன இவரு எல்லாமே வச்சிருக்காரு. எல்லாமே வந்து வச்சு வேற லெவல்ல வந்து ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் போர் புரிஞ்சு எல்லாத்தையுமே ஜெயிச்சு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுறத காட்டுவேன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. போர் புரியறதுக்கு போறாரு. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டாரு. அந்த சமயத்துல கிளம்புற நேரத்துல அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போம்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "தயவு செஞ்சு இப்ப போய் சண்ட போடாத. இப்ப சண்டைய விட்டுடு. கம்முனு போய் மெடிடேஷன் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல ஆக்சுவலா. ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவங்க அம்மா என்ன சொன்னாலுமே செய்யறதுனால, சரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாரு. மெடிடேஷன் பண்ண இவருடைய எமோஷன்ஸ்லாம் இவருடைய கண்ட்ரோல்க்கு வர ஆரம்பிச்சுருச்சு. இவரோட கண்ட்ரோலுக்கு இவரோட எமோஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச உடனே, காட் வந்து இவர்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. பிரம்மதேவர் கிட்ட இருந்து நெறைய வரங்கள் வாங்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப காமா மாறுன அப்புறமா, அந்த சமயத்துல போயிட்டு போர் புரிஞ்சு, அவங்க அண்ணன ஜெயிச்சு, இலங்கைய கைப்பற்றி, தங்க புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கைப்பற்றினார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ராவணனுடைய அம்மாவுடைய டாக்டிக்ஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷன்ல இருக்கும்போது அது கோபம், மோகம், லோபம், சோகம் எந்த ஒரு எமோஷனா இருந்தாலுமே கூட சரி, போய் சண்ட போடாத. போயிட்டு போட்டி போடாத. எதையும் செய்யாத. அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து உன்னோட எமோஷன ரெகுலேட் பண்ணிக்கோ. அப்பதான் நீ ஒரு ஸ்ட்ரென்த்தான பெர்சனா மாற முடியும் அப்படின்ற மாரி காட்டுறதுக்காக மெடிடேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி மெடிடேட் பண்ணும்போது அவர் ஜெயிச்ச முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய லஸ்ட்ட கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அவரோட லஸ்ட்ட ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரியான ஸ்ட்ரென்த்த உள்ளுக்குள்ள கொண்டு வந்தார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
ஸோ இந்த விஷயம், அதாவது உங்க எமோஷனுக்கு முதல்ல த்ரெட்டா இருக்கிறது வந்து உங்க லஸ்ட் தான். அந்த லஸ்ட் எனர்ஜிய வந்து அதிகரிச்சுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட எமோஷன நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கோவம் வந்ததுன்னா, நீங்கவே உடனே கத்த ஆரம்பிச்சுருவீங்க. அதனால நீங்க உங்க வேல்யூ தான் இழந்துருவீங்க. உங்களுக்கான ஒரு சோகம் வந்துச்சுன்னா, ஓவரா கீழ போக ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப எல்லா உணர்வையும் நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா, உங்களோட லஸ்ட்டையும் உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படின்னா லஸ்ட் வந்து எமோஷனுக்கு ஒரு பாய்சனா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பாய்சன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சிக்னல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம லைஃப்ப சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்னல் காமிச்சுட்டே இருக்கும். இந்த மொழி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தமிழ் மொழி நம்ம பார்த்திருப்போம். ஜோதிகா மேம்க்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனா வந்து அவங்கனால வந்து சிக்னல்ஸ உணர முடியும். இந்த லைட் எரியறது, இந்த காத்தடிக்கும்போது அவங்களுக்கு சில ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆக்ஷன்ஸ்ல பேசுறது. அப்ப யூனிவர்ஸ் வந்து நம்மகிட்ட பேசிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயங்கள உங்களுக்கு டெய்லி குடுத்துட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க அடையறதுக்கான வழிகளையும் காமிச்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அது வந்து இப்ப சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து நேரா வரமாட்டார். மனித ரூபத்துல வருவாரு. சிச்சுவேஷனா வருவாரு. ஒரு என்விரான்மென்ட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு கிரியேட் ஆயி வரும் அப்படின்ற மாரி. அப்ப நீங்க எந்த விஷயத்த நோக்கி ட்ரை பண்றீங்களோ, எதுக்காக நீங்க வந்து உழைச்சிட்டு இருக்கீங்களோ, அதுக்கான வாய்ப்ப யூனிவர்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னல்ஸா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள நோக்கி கொண்டு வந்துட்டே இருக்கும் அந்த சூழல. அத நீங்க எப்ப கிராப் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனிக்கணும். ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு கழுகு பார்வை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மட்டும் தான் இந்த செகண்ட்ல உங்களுக்கு எதிர்க்க கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். நீங்க தேடிட்டு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி. அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அததான் ஸ்பிரிச்சுவல் சிக்னல்னு சொல்றேன். ஆனா இந்த சிக்னல நம்மளால பார்க்க முடியாம போறதுக்கான காரணம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்போம் லஸ்ட் மூலியமா. லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு வந்து அதீதமா அதிகரிக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள நோக்கி வர அந்த நல்ல விஷயங்கள கூட அது உங்கள தட்டி விட்டுடும். இந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னல் கூட தட்டி விட்டுட்டு, நீங்க தேடி போற விஷயத்த நீங்க சுத்தி வளைச்சு தேடி போயிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க கைக்கிட்டயே இருக்கும் அது. இந்த விஷயத்த உங்களால பண்ண முடியாது. அப்போ பாய்சன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சிக்னல்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா, இதுக்கு ஒரு பாய்சனா மாறிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க திறமைக்கு ஏத்த ஒரு விஷயம், ஒரு திறமைக்கு ஏத்த ஒரு ரெகக்னேஷன் அடையறத விட, அத விட கீழ இருக்கிற விஷயத்துல செட்டில் ஆகுற மாரி போக ஆரம்பிச்சுரும். ஸோ, ஸ்பிரிச்சுவல் சிக்னலுக்குமே இந்த லஸ்ட் வந்து ஒரு பாய்சன் மாரி. இந்த லஸ்ட்ட வந்து நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாட் ஆஃப் நெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. அது அமிர்தம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யார் சாப்பிடுறாங்களோ, அவங்க வந்து நீண்ட இளமையோட, சாகா வரத்தோட வாழ்வாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த அமிர்தத்த தான் நான் வந்து லஸ்ட் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். என்னப்பா வீடியோ ஃபுல்லா லஸ்ட்ட பத்தி தப்பா பேசி திடீர்னு அமிர்தம் அப்படின்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு பிளஷர். ஒரு ரிசல்ட் அது ஆக்சுவலா. நீங்க வந்து உங்க லைஃப்ல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு, அத வந்து ஒரு பிளஷரா, ஒரு ரெஸ்ட்டா தான் அனுபவிக்கணுமே தவிர்த்து, அதிலேயே அதிகமா மூழ்கி அதிகமா எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால சாதிக்க முடியாது சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அப்ப சாதனையை நோக்கி போம்போது, லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தடையா வச்சுக்காம, அத வந்து ஒரு ரிசல்ட்டா ஒரு என்ன சொல்றது? ஒரு உங்களுக்கான ஒரு கிஃப்ட்டா, போனஸா அந்த மாரி வச்சுக்கிட்டு, இந்த விஷயத்த சாதிச்சா இந்த விஷயத்த நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த தாட்டோட ஓடும்போது மட்டும் தான், அது வந்து ஒரு பாட் ஆஃப் நெக்டரா தெரியும். அப்பதான் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ், உங்க பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க உண்மையிலே எதுக்காக வந்திருக்கீங்க, எத அடைய போறீங்கன்னு சொல்லப்படுற அந்த ஒரு எண்ணத்த நோக்கி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அது இல்லாம அந்த பாட் ஆஃப் நெக்டர் அமிர்தம் சொல்லப்படுற விஷயத்த அதிகமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.